ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெர்னைஸ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ முற்றிலும் வித்தியாசமான நம்ம போட்ட வீடியோவிலேயே மாறுபட்ட வீடியோ தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம ஒரு விவசாய நிலம் எடுக்கும்போது, தோட்டம் எடுக்கும்போது அங்கே இருக்க கிணறு போரில் கரண்ட்டில் என்ன நிலவரம், என்ன தண்ணி இருக்கோ அதை தான் வீடியோவில் காட்டியிருப்போம். பட் இப்போ பார்க்க போகிற விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் போர் எப்படி போட்டாங்க, போரில் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு, எல்லாமே A to Z நம்ம வீடியோவோட நடுப்பகுதியில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றத ஸ்பெஷலாக எந்த ஒரு யூடியூப் சேனலுமே சொல்லாத அளவுக்கு, நம்மளுக்கு வீடியோவில் காட்டாத அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, போரில் தண்ணி இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குதுன்னா பையர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது, தண்ணி கம்மியாக தான் இருக்கும், அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு வேண்டி தான் இப்போ இந்த இடத்துல போர் போட்டிருக்காங்க. போர் போட்ட வீடியோவும் எடுத்து வச்சிருந்த வீடியோவை நம்மளுக்கு சேனலோட நடுப்பகுதியில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன பார்த்து எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 1 ஏக்கர் 13 சென்ட் விவசாய நிலம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி நியர்பையாக, செம்பட்டியிலேருந்து மதுரை போகக்கூடிய 4 வழிச்சாலைக்கு நியர்பையாக பைபாஸ்லேருந்து 2வது தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவிலே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன், வெறும் வீடு தான் இருக்கும். பெரிய 2 மாடி வீடு 3 மாடி வீடு தான் இருக்கும். போர்வே பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதற்கு இவங்க சொல்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க. நான் வீடியோவோட எண்டில் சொல்லுவேன் அந்த விலையோட பட்ஜெட்டை. இந்த இடத்த சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா வீடியோட சொன்ன மாதிரி இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 13 சென்ட்டுங்க. சுத்த செம்மண் பூமி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கிணறு, ஒரு போரு, ஒரு இலவச மின்சாரமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தா பாக்ஸ் எப்படி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஊரடி தோட்டம். நம்ம இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை, வாழை மற்றும் பூச்செடி விவசாயம் தான் பண்ணுறாங்க. பூச்செடி விவசாயம்னா இந்த சம்மங்கி பூ, இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணுறாங்க. வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் தென்னை, வாழை பண்ணுறாங்கன்னு இருந்தாங்க. வீடியோவில் காட்டியிருப்போம் உங்களுக்கு. தென்னை தான் பண்ணியிருக்காங்க. சுத்த செம்மண் பூமியை தென்னங்கண்டு வச்சு தென்னை, முருங்கை, வாழை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்ற மண்ணுங்க. நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக இருக்கனால அப்படியே பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நம்ம இடத்துக்குள்ளே போயிடலாம். நான் வீடியோவோட சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு கிணறு ஒன்று இருக்குன்னு சொல்லி. அந்த கிணறு இதுதான். கிணத்துல பார்க்க தண்ணி இருக்கும். கிணத்துல ரொம்ப இருக்காது, ஒரு அளவுக்கு தான் இருக்குது தண்ணி. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம நிறையா இருக்குது அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. நான் பார்த்தனால சொல்கிறேன், ஒரு அளவுக்கு தண்ணி இருக்குது. நான் சொன்ன வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அதில் போர் போட்டிருக்காங்க. அந்த போரில் சரியான தண்ணி வந்துச்சு. எல்லாமே சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவோட நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு அவங்க போர் போட்டது உங்களுக்கு தெரியும். சுத்த செவல் பூமிங்க. நம்மளுக்கு எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த கரிசல் கலக்காத சுத்த செம்மண் பூமின்னு சொல்லுவாங்க பார்த்தா, அதுதான் இந்த இது. இந்த இடத்துல ஒரு போர் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் அந்த போரு. தெரியுதுங்களா, முள் போட்டு மூடி வச்சுருக்காங்களா, இதுதான் அந்த போரு. இந்த போர் போட்ட வீடியோ இப்போ வரும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த அளவுக்கு அதில் வாட்டர் வந்துருக்கு மட்டும் பாருங்க. நான் சொன்ன வாங்கிட்டீங்களா வீடியோவோட ஸ்டார்டிங்கில், இதில் போர் போட்ட வீடியோவும் நான் இதில் பின் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க, எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றது. இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பைபாஸ் பக்கத்தில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு 1 ஏக்கர் 13 சென்ட் கரெக்டான இடங்க நம்மளுக்கு. இதற்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக 1 ஏக்கர் 13 சென்ட் சேர்த்து நம்மளுக்கு 40 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை ஃபிக்ஸ்டு கிடையாது, விலை குறைத்தும் பேசிக்கலாம்.